தமிழக மக்கள் நலன் ஒன்றையே தமது உயிர் மூச்சாக கொண்டு அல்லும் பகலும் மக்கள் நல்வாழ்வுக்காக அயராது அரும்பணியாற்றி மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மாவின் நினைவை போற்றும் வகையில் தமிழகம் முழுவதிலும் அஇஅதிமுகவினரும் வணிகர்கள், வாகன ஓட்டுநர்கள், பொதுமக்கள் உட்பட அனைத்து தரப்பினரும் மாண்புமிகு முதலமைச்சர் அம்மாவின் திருவுருவப் படங்களை மலர்களால் அலங்கரித்தும் அமைதி பேரணி நடத்தியும் தொடர்ந்து கண்ணீர் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மாவின் மறைவுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி அருகே காரையூரில் 300 பேர் மொட்டையடித்து மௌன ஊர்வலம் சென்றனர். கடைவீதியிலிருந்து 5 கிலோமீட்டர் தூரம் வரை நடைபெற்ற இந்த ஊர்வலத்தில் அஇஅதிமுகவினர் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். திருச்சி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் வைக்கப்பட்டிருந்த மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மாவின் திருவுருவப் படத்திற்கு காவல்துறை அதிகாரிகள் உள்ளிட்ட பலர் மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். திருச்சி புறநகர் மாவட்டம் திருவெரும்பூர் ஒன்றியத்திற்குட்பட்ட மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மாவுக்கு இரங்கல் தெரிவிக்கும் வகையில் திருச்சியில் உள்ள அண்ணா சிலை அருகே கழக தொண்டர்கள் ஏராளமானோர் மொட்டையடித்து அஞ்சலி செலுத்தினர். தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் ஒன்றியத்துக்குட்பட்ட திருப்புரம்பியர் ஊராட்சி கழகம் சார்பில் அமைதி பேரணி நடைபெற்றது. இதில் கழக நிர்வாகிகள், மாணவ மாணவியர் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கும்பகோணத்தில் பரஸ்பர சகாய நிதி நிறுவனத்தின் தலைமை அலுவலகத்தில் அதன் இயக்குநர்கள், பணியாளர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் மெழுகுவர்த்தி ஏந்தி மறைந்த முதலமைச்சர் அம்மாவுக்கு அஞ்சலி செலுத்தினர். திருவாரூரில் கார், வேன், ஆட்டோ ஓட்டுநர்கள் மற்றும் உரிமையாளர்கள் சங்கத்தினர் நகரின் முக்கிய வீதிகள் வழியாக மௌன ஊர்வலம் சென்றனர். தொடர்ந்து அண்ணா சிலை அருகே நடைபெற்ற இரங்கல் கூட்டத்தில் எண்ணற்ற மக்கள் நலத்திட்டங்களை வழங்கிய மறைந்த முதலமைச்சர் அம்மாவுக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது. பின்னர் மறைந்த முதலமைச்சரின் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்தும் மலர் தூவியும் அஞ்சலி செலுத்தப்பட்டது. நாகை மாவட்டம் நாகூரில் உள்ள புகழ்பெற்ற தர்காவில் நடைபெற்ற ஜிம்மா தொழுகையில் மறைந்த முதலமைச்சர் அம்மாவின் ஆத்மா சாந்தியடைய இஸ்லாமியர்கள் பிரார்த்தனை செய்தனர். அம்மா அவர்கள் சிறுபான்மை சமுதாயத்தை சார்ந்த இஸ்லாமியர்களுக்காக வேண்டி 1000க்கும் மேற்பட்ட ஹாஜிகளை ஹஜ்ஜிக்கு அனுப்பி வைத்தவர் மாண்புமிகு அம்மா அவர்கள். இது போன்ற நாகூர் ஆண்டவர்களின் புனித சமாதிக்கு பூசக்கூடிய அந்த சந்தன கட்டைகளை ஆண்டுதோறும் வழங்குவதற்காக வேண்டி அரசு கெஜெட்டில் பதிவு செய்து 40 கிலோ சந்தன கட்டைகளை இதுவரை வழங்கி வருகிறார்கள். நாகூர் தர்கா பரம்பரை ஆதீனம் சார்பாகவும் எங்களுடைய அஞ்சலியை அவர்களுக்கு காணிக்கையாகிறோம். நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே செம்போடையில் மௌன ஊர்வலம் நடைபெற்றது. நால் ரோடு தொடங்கி கடைத்தெரு வரை 5 கிலோமீட்டர் தூரம் நடைபெற்ற இந்த ஊர்வலத்தில் கழகத்தினர், பொதுமக்கள் உட்பட 2000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தினர். நாகை மாவட்டம் பூம்புகார் தொகுதி சார்பில் மௌன ஊர்வலம் நடைபெற்றது. காளஹஸ்தினாபுரம் எம்ஜிஆர் சிலையில் தொடங்கி செம்பனார் கோவில் வரை நடைபெற்ற இந்த ஊர்வலத்தில் பெண்கள் உட்பட பல்லாயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டனர். பின்னர் மறைந்த முதலமைச்சரின் திருவுருவப் படத்திற்கு முன்பாக பெண்கள் கதறி அழுது அஞ்சலி செலுத்தினர். கடலூர் மாவட்டம் நல்லூர் வடக்கு ஒன்றியம் சார்பில் வேப்பூரில் அமைதி ஊர்வலம் நடைபெற்றது. இதில் அஇஅதிமுக நிர்வாகிகள், தொண்டர்கள், பொதுமக்கள் உள்ளிட்ட ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டனர். விழுப்புரம் வடக்கு மாவட்ட அஇஅதிமுக சார்பில் மௌன ஊர்வலம் நடைபெற்றது. இதில் அமைச்சர், கழக நிர்வாகிகள் உட்பட 5000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். விழுப்புரம் ரயில் நிலையம் தொடங்கி 4 முனை சந்திப்பு சாலை வரை நடைபெற்ற இந்த ஊர்வலத்தின் முடிவில் மறைந்த முதலமைச்சர் அம்மாவின் திருவுருவப் படத்திற்கு கழகத்தினர் மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். இதேபோல் விழுப்புரம் தெற்கு மாவட்ட அஇஅதிமுக சார்பில் கள்ளக்குறிச்சியில் நடைபெற்ற மௌன ஊர்வலத்தில் அமைச்சர், கழக நிர்வாகிகள் உட்பட 6000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். மதுரை மாவட்ட அரசு பணியாளர்கள் சங்கத்தின் சார்பில் தல்லாக்குளத்தில் உள்ள பெனிக்விக் அரங்கத்தில் புகழஞ்சலி கூட்டம் நடைபெற்றது. இதில் பொதுப்பணித்துறை பணியாளர்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். முன்னதாக மறைந்த முதலமைச்சரின் திருவுருவப் படத்திற்கு அவர்கள் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். மதுரை மாநகர் கழக 11வது வார்டு எம்ஜிஆர் இளைஞரணி சார்பில் மறைந்த முதலமைச்சரின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவியும் மொட்டையடித்தும் கழகத்தினர் அஞ்சலி செலுத்தினர். மதுரை மேலூர் தொகுதி அஇஅதிமுக சார்பில் மேலூரில் மௌன ஊர்வலம் நடைபெற்றது. இதில் அனைத்து கட்சியினர், வணிகர்கள், மத குருமார்கள் உட்பட ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டனர்.
மதுரை தெப்பக்குளம் பகுதியில் மகளிர் சுய உதவிக் குழுவினர் மறைந்த முதலமைச்சரின் திட்டங்களை நினைவு கூர்ந்து கண்ணீர் மல்க மெழுகுவர்த்தி ஏந்தி அஞ்சலி செலுத்தினர். கோவை கவுண்டம்பாளையம் சட்டமன்ற தொகுதி சார்பில் கவுண்டம்பாளையத்தில் மௌன ஊர்வலம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த மறைந்த முதலமைச்சர் அம்மாவின் திருவுருவப் படத்திற்கு பொதுமக்கள் மலரஞ்சலி செலுத்தினர். ஈரோடு மாநகர் மாவட்ட அஇஅதிமுக சார்பில் வஉசி பூங்காவில் இருந்து முக்கிய வீதிகள் வழியாக மௌன ஊர்வலம் நடைபெற்றது. இதில் 3500க்கும் மேற்பட்ட கழகத்தினர் கலந்து கொண்டனர். ஊர்வலத்தின் முடிவில் எம்ஜிஆர் சிலை அருகே அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த மறைந்த முதலமைச்சரின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். ஈரோடு மாவட்டம் சித்தோட்டில் உள்ள ஆவின் பால் பண்ணை கூட்டுறவு நிறுவனத்தில் மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மாவின் திருவுருவப் படத்திற்கு ஊழியர்கள் மலர்தூவி அஞ்சலி செலுத்தினர். தருமபுரி தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக அலுவலகத்தில் மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மாவின் திருவுருவப் படத்திற்கு அதிகாரிகள், ஊழியர்கள், அண்ணா தொழிற்சங்க நிர்வாகிகள் உள்ளிட்டோர் மலர்தூவி மௌன அஞ்சலி செலுத்தினர். தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் ஒன்றியத்துக்குட்பட்ட கிட்டம்பட்டி ஊராட்சி மன்றம் சார்பில் 50க்கும் மேற்பட்டோர் மொட்டையடித்துக் கொண்டனர். பின்னர் ஊர்வலமாக சென்று அம்மாவின் திருவுருவப் படத்திற்கு மலர்தூவி அஞ்சலி செலுத்தினர். திருப்பூரில் உள்ள அனைத்து தொழில் அமைப்புகள் மற்றும் தொழில் சங்கங்கள் சார்பில் மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மாவுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் இரங்கல் கூட்டம் நடைபெற்றது. இதில் மறைந்த அம்மாவின் திருவுருவப் படத்திற்கு 1000க்கும் மேற்பட்டோர் மலர்தூவி அஞ்சலி செலுத்தினர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் 7 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சர்வதேச தரம் வாய்ந்த ஹாக்கி மைதானம் அமைத்துக் கொடுத்த மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மாவின் திருவுருவப் படத்திற்கு ஹாக்கி வீரர்கள் மாலை அணிவித்தும் மெழுகுவர்த்தி ஏந்தியும் அஞ்சலி செலுத்தினர். அம்மா ரொம்ப நாளாக வாட்ச் பண்ணி கோவில்பட்டிக்கு ஒரு நல்ல விளையாட்டு மைதானம் கொடுக்கணுங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் 7 கோடி ரூபாய் ஒதுக்கி கிரவுண்டும் கொடுத்துருக்குறாங்க. அந்த கிரவுண்டு இப்போ ரெடியாக இருக்குது. அம்மாவின் ஆத்மா சாந்தி அடைய எங்களது அனைத்து ஹாக்கி வீரர்களின் சார்பாக எங்கள் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு ஒன்றிய அஇஅதிமுக சார்பில் 150 பேர் மொட்டையடித்துக் கொண்டனர். பின்னர் லட்சுமி நாராயணர் கோயிலில் மோட்ச தீபம் ஏற்றி ஆன்மா சாந்தி அடைய கழகத்தினர் பிரார்த்தனை செய்தனர். நாமக்கல் மாவட்ட ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் மறைந்த முதலமைச்சர் அம்மாவின் திருவுருவப் படத்திற்கு வழக்கறிஞர்கள் மாலை அணிவித்து மௌன அஞ்சலி செலுத்தினர். நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டை ஒன்றிய கழகம் சார்பில் கேடிசி நகர் பகுதியில் மௌன ஊர்வலம் நடைபெற்றது. 5 கிலோமீட்டர் தூரம் வரை நடைபெற்ற இந்த ஊர்வலத்தில் கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து மறைந்த முதலமைச்சரின் திருவுருவப் படத்திற்கு கழகத்தினர் மலர்தூவி அஞ்சலி செலுத்தினர். இரங்கல் கூட்டமும் நடைபெற்றது. எல்லாம் தாம் பெற்ற பிள்ளைகளுக்கும் ஒருபடி மேலாக வளர்த்து வந்த எங்களுடைய தாய் எங்களை விட்டு பிரிந்ததாகவே நாங்கள் எண்ணவில்லை. அவர் தெய்வமாக இருந்து எப்படி புரட்சி தலைவர் இந்த இயக்கத்தை கட்டி காத்தாரோ அதே மாதிரி என்னுடைய ஆயுளுக்கு பிறகும் 100 ஆண்டுகள் இந்த இயக்கம் வெற்றிகரமாக தொடரும்னு அம்மா சொல்லியிருக்காங்க. அம்மா இருக்கிறாங்கன்ற நம்பிக்கையோட அவர்களுடைய சாதனைகளையும் அவருடைய திட்டங்களையும் சொல்லி பொதுமக்களிடத்திலே நாங்கள் அம்மாவுக்கான அபிமானங்களை பெற்று மீண்டும் மீண்டும் இந்த மண்ணில் புரட்சி தலைவி ஆட்சியை ஏற்படுத்துவோம். ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபத்தில் அஇஅதிமுக பேரூர் கழகம் சார்பில் மௌன ஊர்வலம் நடைபெற்றது. மண்டபம் எம்ஜிஆர் திடலில் தொடங்கி பேருந்து நிலையத்தில் முடிவடைந்த இந்த ஊர்வலத்தில் கழகத்தினர் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இதேபோல் கமுதியில் அனைத்துக் கட்சி சார்பில் நடைபெற்ற மௌன ஊர்வலத்தில் 3000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். பின்னர் அஇஅதிமுகவினர் மொட்டையடித்து அஞ்சலி செலுத்தினர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் அனைத்துலக எம்ஜிஆர் மன்றம் சார்பில் அஞ்சலி நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் மறைந்த முதலமைச்சர் அம்மாவின் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மெழுகுவர்த்தி ஏந்தி கழகத்தினர் அஞ்சலி செலுத்தினர். நீலகிரி மாவட்டம் குன்னூர் ஒன்றிய கழகம் சார்பில் 1500க்கும் மேற்பட்டோர் பங்கேற்ற மௌன ஊர்வலம் நடைபெற்றது. தொடர்ந்து ஏராளமான கழக தொண்டர்கள் மொட்டையடித்து அஞ்சலி செலுத்தினர். மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மாவுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் புதுச்சேரி உப்பளம் தொகுதியில் உள்ள அஇஅதிமுக அலுவலகத்திலிருந்து கழக நிர்வாகிகள், தொண்டர்கள், பொதுமக்கள் உட்பட 1000க்கும் மேற்பட்டோர் மௌன ஊர்வலமாக சென்றனர். பின்னர் கடற்கரையில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மாவின் திருவுருவப் படத்திற்கு மலரஞ்சலி செலுத்தினர். தமிழகம், புதுச்சேரி மட்டுமின்றி நாடு முழுவதும் மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மாவுக்கு அஇஅதிமுகவினரும் பொதுமக்களும் கண்ணீர் மல்க அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மாவுக்கு இரங்கல் தெரிவிக்கும் வகையில் மும்பை சில்வாசா நகரில் உள்ள தமிழர்கள், மும்பை காவல்துறை அதிகாரிகள், வணிகர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் மறைந்த முதலமைச்சரின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர்.